தளபதி விஜய் அவர்கள் நடித்து வரும் கோட் திரைப்படத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்க தளபதி அவர்கள் இரட்டை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதும், மேலும் விஜய் சாருடன் இணைந்து இந்த திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா பிரசாந்த் பிரபுதேவா போன்ற நடிகர்களுமே நடித்துட்டு இருக்காங்க. அதே போல அப்பா விஜய் சாருக்கு ஜோடியாக ஸ்னேகா அவர்கள் நடிக்க இருக்கிற நிலையில மற்றொரு விஜய் சாருக்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்பொழுது பரபரப்பாக நடந்து கொண்டுட்டு இருக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தற்பொழுது தளபதி பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய நீலாங்கரையில் பார்த்து கட்டியுள்ள வீட்டுடைய மதிப்பு குறித்த தகவல்களுமே சமூக வலைத்தளத்தில் வைரலாகிட்டு இருக்கு. மேலும் விஜய் சார் பாத்தீங்கன்னா நீலாங்கரையில் உள்ள தன்னுடைய வீட்டை பிரபல ஹாலிவுட் நடிகர் கெஸ்ட் ஹவுஸை மாடலாக வைத்து தான் கட்டியதாக கூறப்பட்டிருக்காங்க. மேலும் விஜய் சார் ஒரு முறை அமெரிக்காவிற்கு சென்றிருந்த பொழுது அப்பொழுது அவர் ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸ் அவர்கள் கடற்கரையை ஒட்டியிருக்கும் கெஸ்ட் ஹவுஸை பார்த்து அசந்து போயிருக்காரு. அதே போல மாடலில் வீடை கட்ட வேண்டும் என்பதற்காக முன்பு கட்டியிருந்த வீட்டை எடுத்துவிட்டு தன்னுடைய வீட்டை ஆல்டர் செய்து காட்டியிருக்காரு. விஜய் சார் கட்டியுள்ள இந்த வீட்டில் அனைத்துமே ரிமோட் கண்ட்ரோலால் இயக்கக்கூடியதா, மேலும் பயோமெட்ரிக் அனுமதி உள்ள வேலையாட்கள் மட்டுமே அவருடைய வீட்டிற்கு செல்ல முடியுமா, அதே போல தன்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வந்தால் அவர்கள் தங்குவதற்கான சிறப்பு அறைகளுடன் இந்த வீட்டை விஜய் சார் கட்டியிருக்காரு. அதே போல தளபதி பாத்தீங்கன்னா தன்னுடைய மகள் ஷாஷாவிற்காக வீட்டின் உள்ளேயே பேட்மிண்டன் மைதானத்தை அமைத்திருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தளபதி அவர்கள் ஒவ்வொன்றையுமே பார்த்து கட்டியுள்ள இந்த வீட்டுடைய தற்போதைய மதிப்பு பாத்தீங்கன்னா 80 கோடி இருக்கும் எனவும் கூறப்பட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற நம்ம தளபதி பற்றி விளையாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.